கண்மான தமிழன் வலைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். ஜனவரி 28 ஷஹீத் அல்ஹாஜ் பழனி பாபா நினைவு நாள். பழனி பாபா அவர்கள் மேடைதோறும் முழங்குவார்கள், என்னை சிலுவையில் அடைத்தாலும் சித்திரவதை பண்ணாலும், என் மீது எத்தனை வழக்குகளை போட்டு என்னை சிறைப்படுத்தினாலும் வரலாறு என்னை விடுதலை செய்யும். பிற்காலத்தில் ஒரு அறிவார்ந்த சமூகம் வரும், அவர்கள் என்னுடைய மன்னரைக்கு வந்தாவது எனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று அன்றே முழங்கியவர் தான் ஷஹீத் பழனி பாபா. அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் மற்றும் பாஜக மட்டுமல்லாமல் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த இருபெரும் திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தான் புரட்சியாளர் அல்ஹாஜ் பழனி பாபா அவர்கள். பழனி பாபா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாம் குறித்து பேசினார், இஸ்லாமிய மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அப்பொழுது மிக காரசாரமாக அவர்கள் பேசும் பொழுது இந்த அரசு அதை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தது. பின்னாளிலே இந்த பாபர் மசூதி பிரச்சனை எழும் பொழுது பாசிச பாஜகவுக்கு பதில் கொடுப்பதற்காக அவர்களுடைய அந்த வரலாற்று கதைகள் என்று பொய்களையும் புரட்டுகளையும் எழுதி வைத்திருந்ததை அதற்கு பதிலடி கொடுக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இவர் ஒருத்தவங்களுக்கு எகென்ஸ்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் காலங்காலமாக பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாகத்தான் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. மக்களை பிரித்து பிளவுபடுத்தி தான் இவங்க அரசியல் ஆதாயம் காண்கிறார்கள் என்கிற உண்மையை பழனி பாபா அவர்கள் கண்டு கொண்டார்கள். இதை யோசித்த பழனி பாபா அவர்கள் அனைத்து சமூகங்களுக்கு மத்தியில ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, எந்தெந்த சமூகத்துக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அவங்க 2 பேரிடத்துல போய் பேசி மிகப்பெரிய இணக்கத்தை ஏற்படுத்தினாரு. உதாரணமாக பாத்தீங்க அப்படின்னா, தேவருக்கும் தேவேந்திரருக்கும், அதே போல வன்னியர்களுக்கும் ஆதி தமிழ் குடிகளுக்கும், இப்படி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சமூகத்துக்கு இடையில பிளவு இருக்கோ அதையெல்லாம் பேசி அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பழனி பாபா அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டாங்க. இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதி அவர்களுக்கு மிக பெரும் எதிரியாகவும் தலைவலியாகவும் இருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, நான் இறந்து போனால் திமுக கொடி போத்தி தான் என்னை என்னுடைய ஜனாசாவை அடக்கம் பண்ணணும், என்னுடைய உடலை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு திமுகவுக்கு விசுவாசமா இருந்தாரு. பின்னாளில் அவரே திமுகவை வெறுக்கிறாரு. அந்த அளவுக்கு மக்கள் விரோத போக்குல, குறிப்பாக முஸ்லிம் விரோத போக்குல திமுக இறங்கியது. அதன் பிறகு திமுகவிலிருந்து விலகி அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவும் சரியாகல. அவர்களும் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டதுனால அங்கிருந்தும் வெளியாகி அதுக்கு பிறகு அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஷஹீத் பழனி பாபா அவர்கள் தான். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தமிழகத்தை ஆண்ட இருபெரும் கட்சிகள், அதனுடைய தலைமைகள் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் இவர்களை பற்றி பழனி பாபா அவர்களை போல ரத்தின சுருக்கமாக யாராலும் சொல்ல முடியாது. நடிக நாடாண்டான் 10 வருஷம், நாடாண்டவன் நடிச்சான் ஒரு 25 மாசம் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தேச பாதுகாப்பு சட்டத்துல பழனி பாபா அவர்களை சிறைப்படுத்துவாரு. அதற்கு கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய எதிர்வினையாற்றி அவருடைய பத்திரிகையெல்லாம் பழனி பாபாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்தார். எம்ஜிஆர் சிறைப்படுத்திய போது கண்டித்த கருணாநிதி அவர்கள் பின்னாளில் அவரே பழனி பாபா அவர்களை சிறையில் அடிக்கிறாங்க. இதுக்கு தான் அவர் சொல்லியிருப்பாரு, நடிகர் நாடாண்டா ஒரு 10 வருஷம், நாடாண்டவன் நடிச்சா ஒரு 25 மாசம் அப்படின்னு சொல்லி. எதனால அவர் திமுகவிலிருந்து தன்னுடைய ஆதரவை விலக்கிக் கொள்கிறார்கள் என்றால், அந்நாளிலே தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இஸ்லாமிய பாதுகாவலன் என்று சொல்லிக் கொள்கிறவனே தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக, தன்னுடைய சுயலாபத்திற்காக இஸ்லாமிய மக்களை காக்க தவறியதால் அவர் ஆதரவை விலக்கிக் கொள்கிறாரு. அதே போலதான் அதிமுகவிலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையா இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அவர் இஸ்லாமிய மக்களுக்கும் அவர் நல்லது செய்யல, தமிழர்களுக்கும் நல்லது செய்யவில்லை என்று தெரிந்தவுடன் அவர்கிட்ட இருந்தும் விலகுறாரு. அதன் பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் புகழ சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா,
இன்னைக்கு வந்து அவங்க புகழுக்கு தகுதியானவர்களா இருக்காங்க, பின்னால அவர்கள் அந்த தகுதியை இழக்கிறாங்க. அதனால என்னால அல்லாவை தவிர வேற யாரையுமே என்னால புகழ முடியாது என்று சொன்னவர். ஒரு இஸ்லாமியனாக பழனி பாபா அவர்களிடத்திலேயும் நல்ல முன்மாதிரி இருக்கிறது. அதே போல தமிழனாக இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காரு பழனி பாபா. அவர் மேடைதோறும் முழங்கியது, மொழியால் நான் தமிழன், இனத்தால் திராவிடன், தேசத்தால் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நாங்களே வந்து அரேபியர்கள் அல்ல, அரபு நாட்டிலிருந்து இஸ்லாம்ங்கிற மதத்தை தான் நாங்க இறக்கிக்கிட்டோம், நாங்க வந்து தமிழ்நாட்டின் பூர்வ குடிமக்கள் நாங்க அப்படிங்கிறத ஆணைத்தனமா பழனி பாபா அவர்கள் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மொழியால் தமிழன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இனத்தால் திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாபா அவர்கள் சொல்லுவாங்க. இதை வைத்துக்கொண்டு பாத்தீங்களா, திராவிடம்னு சொல்லிட்டு அன்னைக்கே பழனி பாபா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சில கும்பல் தூக்கி பிடிச்சிட்டு வருவாங்க. அன்று சொன்னவர் இன்று இருந்திருந்தால் திராவிடம்னு சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா, RSS சங்கிகளுடைய அந்த பொய் புரட்டுகளையும் அவர்கள் என்னென்னலாம் மக்களிடத்துல குழப்பியிருந்தார்களோ அவர் அனைத்திற்கும் தக்க பதிலடி கொடுத்தாரு. அன்னைக்கு வந்து அவர் மக்கள் பிரச்சனை குறித்து பேசாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு நோட்டு பேனாவை எடுத்து எழுதுனீங்கன்னா எதுவுமே இருக்காது. எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு மனிதன் தான் பழனி பாபா. கூடங்குளம் அணுகுலை வரும் பொழுது அதை எதிர்த்து இருக்காரு, அது வெடிச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல தமிழ்நாட்டுக்கு நாசகர திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதை வந்து எதிர்த்தவர் பழனி பாபா அவர்கள். நான் ஏற்கனவே கூறியது போல பழனி பாபா அவர்கள் ஆக்ரோஷமாக பேசிய போது எதிர்த்தவர்கள், பழனி பாபா அவர்கள் பொறுமையாக நிதானமாக அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்க முயற்சித்தார். அந்த ஒருங்கிணைப்பு பணி வந்து மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற முயலும் பொழுதுதான் பழனி பாபா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். எந்த புள்ளியில நாங்க வந்து பழனி பாபாவை வீழ்த்திட்டோம் என்று எதிரிகள் குக்கரித்து கொண்டிருந்தார்களோ அதே புள்ளியில அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் வந்து சாதியாகவும் மதமாகவும் பிரிந்திருக்க கூடாது, தமிழன் என்று இனமா நாம் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனமா ஒன்றிணைச்சிருக்காரு. எல்லாம் தமிழன், மொழியால் தமிழன், இனத்தால் தமிழன் என்று மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்திக் கொண்டிருக்காரு. ஷஹீத் பழனி பாபா அவர்கள் அன்று இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காகவும் 7 தமிழர் விடுதலைக்காகவும் குரல் கொடுத்து கொண்டிருந்தார். அதை இன்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 7 தமிழர் விடுதலையை சாத்தியப்படுத்தி இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அன்று ஷஹீத் பழனி பாபா அவர்கள் ஈழத்து மக்களுக்காக குரல் கொடுத்தார். இன்று ஈழத்து மக்களின் விடுதலைக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போராடி கொண்டிருக்காங்க. அதே போல திரைப்படத்தில் நடிக்கிற ஒரு தகுதியை வச்சுட்டு நாடாளக்கூடாது என்று இளைஞர்களை வந்து ஷஹீத் பழனி பாபா அவர்கள் விழிப்புணர்வு படுத்தினாரு. திரைப்படத்தை மட்டும் பார்த்து வீணா போயிடாதீங்கடா, அறிவார்ந்த கதைகளை வரலாறுகளை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். இன்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வருவது மட்டுமே நாடாள தகுதி அல்ல என்று சொல்றாரு. அதே போல அன்று பழனி பாபா அவர்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தாரோ இன்று மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்தில் இருக்காங்க. அது மட்டுமல்லாம இஸ்லாமியர்களை வந்து அன்னைக்கு சிறுபான்மை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பழனி பாபா அவர்கள் தெளிவா கேட்பாங்க, இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறோம், நாங்க 14% மேல இருக்கோம், நம்ம விட பெரும்பான்மை யாரும் இல்லடா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பழனி பாபா அவர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், உன்னை சிறுபான்மைன்னு சொல்றவன செருப்பால் அடிக்கணும், ஏன்னா நீ வந்து சிறுபான்மை இல்ல, தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை மகன் நீ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உரிமைக்காக அவர் குரல் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சிறைவாசிகளுக்காக நடந்த அந்த போராட்டத்துல இந்த கருத்தெல்லாம் அண்ணன் வலியுறுத்தியிருப்பாரு. பழனி பாபா அவர்கள் எந்த இடத்தில் வெற்றி சென்றார்களோ அதே இடத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சாதியாக மதமாக பிரிந்து கிடந்த மக்களை வந்து ஒன்றிணைக்கிறாரு. இதனால்தான் நாங்கள் அண்ணன் சீமான் பின்னால் அணிவகுக்கிறோம். அன்பார்ந்த இளைஞர்களே, பெரியோர்களே, நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆட்சியின் மூலமாகத்தான் நம்மளுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும். நாம் சிறுபான்மையினர் அல்ல, நாம் எந்த சலுகைக்காகவும் நாம் யாரையும் ஆதரிக்க வேண்டாம். மாறாக நம்மளுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்காக எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நல்ல ஆட்சியாளர்களுக்கு வாக்கு செலுத்தி நாம் நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாகத்தான் நம்மளுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்.
மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வேறொரு காணொளியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு.